நீயே ரேவதி ஒரு மாதிரியா இருக்க? கன்னத்துல என்னாச்சு சொல்லு. என்னாச்சு ரேவதி? உங்க தங்கராஜ மாப்பிள்ள தான் பல்லாருன்னு அரைஞ்சிருக்காரு. அதனாலதான் ரேவதியும் பாப்பாவையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ரேவதி கண்ணம் எப்படி செவந்து வீங்கி இருக்கு. சாரிங்க, இவங்க அப்பவே சொன்னாங்க. அவர் உங்க பக்கம் திரும்புவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு எனக்கு வேலை போன கோவத்துல கண்டபடி பேசிட்டேன். உங்களையும் அடி வாங்க வச்சுட்டேன். பரவாயில்ல மதி, இந்த காரணம் இல்லைன்னா வேற காரணம். அது எப்படி அவர் கண்டுபிடிக்காம இருப்பாரு? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொன்னதை நினைச்சோ எப்ப என்ன பண்றாரு, எப்ப நல்ல குணத்தோட இருக்காரு எதுவுமே தெரியல. நீங்க எல்லாம் என் மேல கோவமாவும் வருத்தமாவும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரேவதி எங்க? உள்ளதா இருக்கா? என்ன இருந்தாலும் ரேவதி அடிக்க கூடாதுல்ல மாப்பிள்ள, அது தப்பு தானே? தப்புதான், தப்புதான். நிதானத்தை கடைபிடிச்சிருக்கணும். அந்த நேரத்துல நான் நிதானமா இருக்க முடியல. என் பொண்டாட்டி என் பக்கம் இல்லாம இருந்தது என்னால தாங்கிக்க முடியல. தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏதோ கோபம் என்னால தாங்க முடியலடா. நடந்த தப்புக்கு எப்படி ரேவதி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ரேவதிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு வந்து கூப்பிடுவீங்க. ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். இனிமே நான் உன்னை அடிக்கவும் மாட்டேன், கோவமா கூட பேச மாட்டேன். என் கூட அனுப்பி வைங்க. ரேவதி இங்கதான் இருப்பா.